முதல்வர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது தலித்துகள் மற்றும் இஸ்லாமியர்களை எலிமினேட் பண்றதுக்கான ஒரு யுக்தி அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. ஓரளவுக்கு தான் சரி. முதல்வர் சொன்னது ஆதிக்க சாதிகள், நாங்கள் பிற்படுத்தப்பட்ட சாதிகள்னு நம்ம சொல்லுவோம். அதில் அது தேவர்களாக இருக்கட்டும், நாடார்களாக இருக்கட்டும், மற்றும் பிற வன்னியர்களாக இருக்கட்டும், இவற்றிலும் பெரும்பாலான மக்கள் ஏழை எளிய மக்கள் தான், உழைக்கும் மக்கள் தான். அவர்களும் பாதிக்கப்படுவார்கள். எனவே தலித்துகளுக்கு மட்டும் உள்ள விஷயம் இல்லை, இந்த மக்களும் பாதிக்கப்படக்கூடிய அந்த இதில் தான் இருக்கார்கள் என்பதை நம்ம பார்க்க வேண்டும். இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு கூடுதலான ஆபத்து இருக்கிறது. எப்படி ஆபத்துன்னா, இவர்களையெல்லாம் பார்க்கும் பொழுது சாஃப்ட்வேரில் அந்த கம்ப்யூட்டரில் பேரில் பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இஸ்லாமியர்களை பேரில் பார்த்து கண்டுபிடிச்சிட முடியும். ஏஐ சர்ச், ஏஐ மிஞ்சின் போட்டால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். அதனால தான் என்ன நடந்திருக்குன்னா, பீகாரில் 65 லட்சம் பேர் முதல்ல பீகாரில் நீக்கினாங்க. அது எல்லாரையும் வரைவு வாக்காளர் பட்டியலில். ஆனால் பீகாரில் உள்ள இஸ்லாமியர்கள் 16.7% தான். ஆனால் இந்த 65 லட்சத்தில் நீக்கினது 22.7 இஸ்லாமியர்களை நீக்கினாங்க. இறுதிப்பட்டியலில் 3.66 லட்சம் பேரை நீக்கிறாங்க. அதில் இஸ்லாமியர்களை 33% நீக்கிறாங்க. அதாவது 16% முஸ்லீமுங்க, 33% முஸ்லீமுங்க. அப்போ இருமடங்கு முஸ்லீம்கள் அந்த ஊரில் உள்ளவங்களில் இருமடங்கு முஸ்லீம்களை நீக்கியிருக்காங்க.